அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 47, தெரிந்து செயல்வகை. குறள் எண் 461. அழிவதும் ஆவதும் ஆகி வழிபயக்கும் ஊதியமும் சூழ்ந்து செயல். ஒரு செயலை தொடங்கும் முன் அதனால் அழிவதையும் அழிந்தபின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமாக இதை விளக்கியுள்ளார். இந்த குறளை விளக்கியுள்ளார். உதாரணத்திற்கு, 2 மனிதர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஒருவன் பலசரக்கு கடை துவங்குகிறான். அவன் நன்றாக பலசரக்கு கடையை வைத்து நல்ல ஓரளவுக்கு நடுத்தர செல்வந்தராக மாறிவிடுகிறான் என்று விடுகிறான் அவனுடைய செயலால். காரணம், காலையில் எழுந்தவுடன் தன்னுடைய மனைவி கடையை பார்த்து கொள்ள சொல்லி இவன் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வர்றான். அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான். அதனால் அவன் செல்வந்தர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒருவன் என்ன செய்கிறான்னா, வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்குகிறான். 2 பேர் நண்பர்கள்லேயே எப்படி இருக்கான்னு பாருங்கள். ஒருத்தன் வட்டிக்கு கொடுத்து, உழைக்காமல் வட்டிக்கு கொடுத்து பணம் வாங்கி வருகிறான். இதை வைத்து நாம் மிகப்பெரிய செல்வந்தன் ஆக வேண்டும் என்று ஒருவன் என்ன செஞ்சான், மிகப்பெரிய கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துட்டு வர்றது போதே, சரியாக கொடுத்துட்டு கொடுத்துட்டு மிகப்பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு ஓடியே போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கவே முடியலை. போச்சு, அவளால் இவன் என்ன செய்ய முடியும்? அதுவும் இல்லை, வட்டி கொடுக்குறது தப்பு. முதல்ல அந்த கந்து வட்டி கொடுக்குறது தப்புன்னு வேறு இருக்குது. அது அரசாங்கத்தை தெரிவித்தோம்னா அதை விட மோசம், அவன் ஜெயிலே போட்டுருவாங்க. அப்போ என்ன செய்யணும்? உழைத்து வாழ்ந்தவன் மிகப்பெரிய செல்வந்தன் ஆகிறான். உழைக்காமல் வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு வட்டி கொடுத்து வாங்கும் என்று நினைத்தவன் தன்னுடைய பணத்தை இழந்து மறுபடியும் அவன் ஏழையாகிறான், வறியவனாகிறான். அதற்காகத்தான் தெய்வப்புலவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். ஒரு செயலை தொடங்க முன் அதனால் அழிவதையும் அழிந்தபின் ஆவதையும் பின்பு உண்டாகும் ஊதியத்தையும் ஆராய்ந்து செய்ய வேண்டும். இதற்கு உதாரணம் அந்த பலசரக்கடை வைத்தவன் தான் உதாரணம். அவன் நல்லபடியாக பெரிய மனிதனாக, பெரிய செல்வந்தராகவே ஆகிவிட்டான். ஆனால் இவன் வட்டி கொடுத்து, நம்ம உழைக்காமல் டெய்லி தினந்தோறும் ஏழைகளுக்கு வட்டி கொடுத்து வாங்கினவன் என்ன அவனுடைய நிலை என்ன? மிகவும் ஏழையானான். அந்த பணத்தை எல்லாம் இழந்து மிகவும் ஏழையானான். இது என்ன அருமையாக தெய்வப்புலவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உணர்த்தியுள்ளார் என்பதை நாமெல்லாம் படிக்கும்போது உண்மையிலேயே நான்லாம் உடனே எனக்கு உடம்பே புல்லரிச்சிருங்குதுங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படிலாம் எப்படியா அவருக்கு ஒரு மனசு வந்துச்சு? இந்த அளவுக்கு எழுதுகிற அளவுக்கு ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காரு. சிந்திச்சு பாருங்கள். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.